சீமான் வீட்டின் காவலாளி அமல்ராஜிடம் இருந்த துப்பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் காவலாளியிடம் இருந்த துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆதாம் இணைப்பில் உள்ளார். ஆதாம், துப்பாக்கி போலீசார் பறிமுதல் செய்து உள்ளனர். இந்த நிலையில் சீமான் தரப்பில் ஏதேனும் கூறப்படுகிறதா? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு வழக்கு சம்பந்தமாக வலசவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகபடி ஏற்கனவே உத்தரவிட்ட நிலையில் அதில் அவர் பங்கேற்காததால் இன்று நாளை காலை 11 மணி அளவில் சென்னை வலசவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என கூறி வலசவாக்கம் போலீசார் நீலநகரில் உள்ள சீமான் வீட்டுக்கு நோட்டீஸ் வழங்க வந்தனர். அப்பொழுது சீமான் வீட்டில் இல்லாத நிலையில் வீட்டின் வாசலில் அந்த மனுவானது ஒட்டப்பட்ட சில நிமிடங்களிலே உள்ளே இருந்த காவலாளி சுபகர் என்பவர் அந்த நோட்டீஸை கிழித்திருந்தார். இந்த சம்பவம் போலீசார் உடனடியாக நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். ஒட்டப்பட்ட நோட்டீஸை கிழித்திருந்ததுக்காக விசாரணை மேற்கொள்வதற்காக காவல் ஆய்வாளர் பிரவீன்குமார் ஆகிய போலீசார் காவலாளியிடம் விசாரணை மேற்கொள்ள வந்த பொழுது அவருக்கும் அந்த காவலாளிக்கு இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அந்த நிலையில் அவரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி செல்ல போது அவரிடம் ஒரு துப்பாக்கி இருந்ததை பார்த்த போலீசார் அந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீமான் வீட்டு பாதுகாவலர் முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அமல்ராஜ் என்பதும் அவர் பயன்படுத்தி வந்த துப்பாக்கி .3 என்பதும் அதில் 20 தோட்டாக்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் மீது போலீசாரிடம் வாக்குவாதம் ஈடுபட்டதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டார்கள். மற்றொரு புறம் சீமான் வீட்டின் முன்பு அவரது 6 ஆதரவாளர்கள் குவிந்துள்ளதால் தற்போது அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே போலீசார் அந்த வீட்டின் முன்பு ஒரு பெரிய பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளே வரும் வாகனங்களை சரிபார்த்த பின்பு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் காவலாளியிடம் இருந்த துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்து உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆதாம்.